ஒரு லாயருக்கு இந்த நிலைமையா? திருப்பியும் ரித்தனியா மாதிரியே ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தியே சாவடிச்சிருக்கானுங்க. சென்னை கோயம்பேட்டை சேர்ந்தவங்க தான் கவிதா. இவங்க சென்னை ஹைகோர்ட்ல லாயரா இருந்திருக்காங்க. இவங்களுக்கும் திண்டுக்கல்லை சேர்ந்த நாகார்ஜுனான்றவருக்கும் மார்ச் மாசம் அப்ப கல்யாணம் ஆகிருக்கு. இந்த நாகார்ஜுனா ஆர்மியில டாக்டரா இருந்திருக்காரு. கல்யாணம் ஆகும் போதே வரதட்சணையா கவிதா வீட்டுல இருந்து 100 சவரன் நகை, மாப்பிளைக்கு 13 சவரன் நகை, அது இல்லாம வைர மோதிரம், மஹிந்திரா காரு, 2 லட்சம் ரொக்கம்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் வரதட்சணையா கொடுத்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே கவிதாவும் நாகார்ஜுனாவும் ஜபால்பூருக்கு போறாங்க. ஜபால்பூர்ல தான் நாகார்ஜுனா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தன்னுடைய பொண்ணு நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு கவிதாவுடைய அப்பா நினைச்சிட்டு இருக்கும் போது ஜூன் 10 நைட்டு 12:30 மணிக்கு அவருக்கு ஒரு கால் வருது. இந்த கால்ல நாகார்ஜுனாவுடைய அப்பா தான் இருந்திருக்காரு. பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, பிரெயினுக்கு போற நரம்பு கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவுடைய அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. அவரு ஜபால்பூருக்கு கிளம்பி வராரு. போய் பார்த்தா கவிதா இறந்து கிடக்குறாங்க. கவிதாவுடைய அப்பா என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா கிட்ட கேட்டிருக்காங்க. நாகார்ஜுனா அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கவிதா வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க வலிக்குதுன்னு சொல்ல அப்படின்னு நாகார்ஜுனா சொல்லியிருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட்டும் வருது. இந்த ரிப்போர்ட்ல கவிதாவுடைய மண்டையில அடிபட்டு தான் அவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல வருது. அந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல இந்த ரிப்போர்ட்லயும் அது மாதிரி இல்ல, ஆனா போஸ்ட்மார்ட்டத்துல அப்படி இருந்திருக்கு. ரிப்போர்ட்டை ஃபுல்லாத்தையும் நாகார்ஜுனா மாத்தி இருக்கான். நம்ம கவிதாவுடைய போனை பார்க்கும்போது தான் தெரியுது நாகார்ஜுனா இவங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்கான். அதாவது பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணி இவங்கள அசிங்கலாம் படுத்திருக்கான். அதுவும் இல்லாம இவங்கள நிறைய வேலை எல்லாம் வாங்கியிருக்கான். கவிதா கிட்ட சொல்லியிருக்கான் டெஸ்ட் டியூப்ல பேபி பெத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாம ஒரு மாத்திரை வேற கொடுத்துட்டு இருந்திருக்கான். நாகார்ஜுனா தான் இவங்களை ஏதோ பண்ணிருக்கான். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் இப்ப நடந்துட்டே இருக்கு. நிறைய பேர் இங்க வசதியை பார்த்து ஜாதியை பார்த்து பொண்ணு கொடுக்குறாங்க. ஃபேமிலி எப்படி அந்த மாப்பிள்ளை எப்படின்லாம் யாரும் பாக்குறது இல்ல. தயவு செஞ்சு அதை பார்த்து பொண்ணு கொடுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க.